توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله أطل يا رب يا الله ثبات شيخ المصباح بجاه الأنبياء لله بجاه الأولياء لله صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله إلهي قيا شيخي من الآفات والأمراض ومن شر كل أشرار ومن كيد كل أعدائي صلاة الله سلام الله على رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون ومن يتولى الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون صدق الله مولانا العظيم அனைத்துமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஷஃபீஉல் முذنبீன் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள்,
அவுலியா உல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும் இன்றைய நாயகர் குதுபுல் அக்தாப் அல்பாதுல் அஷ்ஹப் சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிம் அல் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. என்றும் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி அஸாலல்லாஹு பகாஅ அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக. கண்ணியமிக்க உலமாக்களே, இத்திருச்சபையில் சமூகம் அளித்திருக்கின்ற ரப்பானியா அரபு கலாபீட மாணவர்களே, சுன்னத் வல் ஜமாஅத் வழி நடக்கின்ற அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலிகட்கரசர் குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் நினைவு மஜ்லிஸில் 2ஆம் நாளாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்னார் பேரில் மௌலிதோதினோம், அவர்களை கொண்டு வசீலா தேடினோம், அவர்களிடம் நேரடியாகவும் அவர்களின் பொருட்டை கொண்டும் உதவி தேடினோம், மௌலிதோதினோம், தபர்ருக்கி என்ற அன்னதானம் வழங்கினோம். இவ்வாறான நல்ல கர்மங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கர்மங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதவை என்றும் அவுலியாக்களிடம் உதவி தேடக்கூடாது, இவை ஷிர்கான காரியம் என்றும் இன்னும் ஒரு கூட்டத்தினர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். எனவேதான் சுன்னத் வல் ஜமாஅத் வழி நடக்கின்ற நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் செய்கின்ற விடயங்கள் உண்மையானவை என்பதை தெளிவாக ஆதாரங்களுடன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாம் கொண்டாடிக் கொண்டிருப்பவர்கள் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்களிடம் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கின்றோம். அவுலியாக்கள் என்பவர்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கின்றதா? அல் குர்ஆனை நாம் எடுத்து நோக்க வேண்டும், ஹதீஸ்களை பார்க்க வேண்டும், இமாம்கள் ஆரிஃபீன்களின் சொற்களை நோக்க வேண்டும். முதலில் வலியுன் என்றால் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வலியுன் என்ற சொல்லின் பன்மை சொல் அவுலியாவு. இதையே அவுலியாக்கள் அவுலியாக்கள் என்று சொல்கின்றோம். வலியுன் என்றால் என்ன? அதிகாரம் பெற்றுக்கொண்டான் அல்லது அஹப்ப விரும்பினான் என்ற கருத்துக்களை கொன்ற ஒரு சொல்லாகும். வலியுன் என்பது வலிய எலி விலாயத்தன் பஹுவ வலியுன் என்ற சொல்லடியிலிருந்து பிறக்கின்றது. வலியுன் என்பது அரபு மொழி படித்த மாணவர்களுக்கு நன்கு விளங்கும். வலியுன் என்பது ஃபஈலுன் என்ற வஸ்னை சார்ந்ததாகும். இது அதிகம் என்ற கருத்தை தரக்கூடிய அம்சிலத்துல் முபாலகா ஃபஆலுன் ஃபஊலுன் ஃபஈலுன் ஃபஈலுன் மிஃஆலுன் இந்த வசன்களில் ஒன்றான ஃபஈலுன் என்ற வசனை சார்ந்த ஒரு சொல் தான் வலியுன் என்பது. அப்படியாயின் அதிக அதிகாரம் பெற்றவர் என்ற கருத்து அந்த சொல்லுக்கு வரும். அதிக அதிகாரம் பெற்றவர் அல்லது அதிக அன்பை பெற்றவர். இந்த சொல்லுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. ஃபஈலுன் என்ற சொல்லில் வரும் பொழுது
அதற்கு ஃபாயிலுன் மஃஊலுன் என்ற இரண்டு கருத்துக்கள் வரும். செய்பவன், செய்யப்பட்டவன், அதிகாரம் பெற்றவன், அதிகாரம் வழங்கப்பட்டவன். வலியுன் என்றால் அதிகாரம் பெற்றவன், அதிகாரம் வழங்கப்பட்டவன். யாரால் என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள்? வலிமார்கள். இப்பொழுது வலியுன் என்ற சொல் பற்றி நாம் விளங்கிக் கொண்டோம். அதிகாரம் பெற்றவன் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்டவன். இன்று நாங்கள் அவுலியாக்களை எங்களின் அதிகாரிகளாக கொள்கின்றோம். இதை சிலர் ஷிர்க் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹு மாத்திரம்தான் வலி என்று கூறுகின்றார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான், அமித்தஹது மின் தூனிஹி அவுலியாஅ ஃபல்லாஹு ஹுவல் வலியு. அவனன்றி வேறு வலிமார்களை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்களா? அல்லாஹுதான் வலியாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான். சூரத்து ஷூரா 9வது வசனத்தில் கூறுகின்றான். அப்படியாயின் அல்லாஹுதான் வலியுன், அதிகாரம் பெற்றவர். ஏனைய நபிமார்கள், அவுலியாக்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்து வரும். வல்லாஹு வலியுல் முஃமினீன, சூரத்து ஆல இம்ரான் 68வது வசனம். அல்லாஹுதான் முஃமின்களுக்கு வலியாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுதான் வலியாக இருக்கிறான், வேறு யாரும் வலி அல்ல என்ற கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலியின் வலா நஸீர். அல்லாஹுவை அன்றி உங்களின் அதிகாரி வேறு எவரும் கிடையாது, வேறு எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று இந்த வசனத்தில் கூறுகின்றான். சூரத்துல் பக்ரா 107வது வசனம். அப்படியாயின் அல்லாஹ் மாத்திரம்தான் வலி என்பது இப்படியான சில வசனங்களின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் மாத்திரம்தான் வலி. நபிமார்கள் வலியுன் அல்ல, வலிமார்கள் வலியுன் அல்ல என்று சிலர் கூறுகின்றார்கள். இலே அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இதை அவர்கள் பார்க்கவில்லை போல். அல்லாஹ் மாத்திரம் வலி அல்ல என்பதை இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத்த வ யுக்தூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன் ومن يتولى الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون. சூரத்துல் மாஇதா 55-56வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? இன்னமா வலியுக்குமுல்லாஹு, நிச்சயமாக உங்களின் வலி யார் தெரியுமா? அல்லாஹு. அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறான். உங்களின் சகல அதிகாரங்களையும் அவன் கொண்டிருக்கிறான். உங்கள் மீதும் சகல அதிகாரங்களும் அவன் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களின் வலி. முடியவில்லை, தொடர்ந்து கூறுகின்றான், வரசூலுஹு, அவனுடைய ரசூலும் உங்களுக்கு வலிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் வலியாக எடுத்துக்கொள்ளும்படி கூறுகின்றான். மாத்திரமல்ல, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களும் உங்களுடைய வலிதான். அவர்கள் எப்படியானவர்கள் என்று வருணிக்கின்றான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகாத்த, ஜகாத் கொடுப்பார்கள். வஹும் ராகிஊன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பார்கள். அப்படியானவர்களும் உங்களுடைய வலிதான்.
என்றால் தொழக்கூடிய அனைவரும், ஜகாத் கொடுக்கக்கூடிய அனைவரும் இந்த அந்தஸ்தை பெற மாட்டார்கள். அல்லாஹுவில் தங்களை அளித்த வலிமார்கள் இந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹுவை, ரசூலை, ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்றால் அவுலியாக்கள், இவர்களை எங்களின் வலி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றான், அல்லாஹுவை எவன் தனது வலியாக ஆக்கிக் கொண்டானோ, வரசூலஹு அவனுடைய ரசூலை தனது வலியாக எவன் ஆக்கிக் கொண்டானோ, வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை தனது வலியாக எவன் ஆக்கிக் கொண்டானோ, ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். அல்லாஹ், ரசூல், அவுலியாக்கள், நபிமார்கள் இவர்கள் அனைவரும் இணைந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹுவை மாத்திரம் வலியாக எடுக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் சேரமாட்டார்கள். என்ன கூட்டம்? ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹுவினுடைய கட்சி. ஹிஸ்புல்லாஹ் என்ன? அல்லாஹ்வுடைய கட்சி. அல்லாஹ்வுடைய கட்சியில யார் இருக்காங்க? அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய நபிமார்கள் இருக்கிறார்கள், அவுலியாஉல்லாஹ் என்ற வலிமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இணைந்த ஒரு கட்சி தான் ஹிஸ்புல்லாஹ். ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். இவர்களே மிகைத்துக் கொண்டு செல்வார்கள், இவர்களே அனைத்தையும் உயர்ந்து கொண்டு செல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்படியாயின் வலியுன் என்பது அல்லாஹுவை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஏனைய நபிமார்களை, இறைவனை நெருங்கிய சஹாபாக்களை, தாபிஈன்களை, அவுலியாக்கள் அனைவரையும் அந்த சொல் எடுத்துக் கொள்ளும். அப்படியானால் அங்கே இணை ஏற்படுகிறதே. அல்லாஹுவுக்கு உரிய தன்மைகள் வலிமார்களுக்கு உண்டு என்று நம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறதே. அல்லாஹ் அதிகாரம் பெற்றவர், நபிமார்கள், அவுலியாக்களும் அதிகாரம் பெற்றவர்கள். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கேதான் ஷிர்க் ஏற்படுகின்றது. அல்லாஹுவினுடைய அதிகாரம் தனியான அதிகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அதிகாரம் தனியான அதிகாரம் என்று கருதினால் ஷிர்க் உண்டாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், அவுலியாக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் சுயமான அதிகாரம் அல்ல, ராத்தியத்தான அதிகாரம் அல்ல. அல்லாஹுவுக்கு மாத்திரம்தான் ராத்தியத்தான சுயமான விலாயத்துண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை தன்னை நெருங்கிய நபிமார்களுக்கு வழங்குகின்றான், தன்னை நெருங்கிய வலிமார்களுக்கு வழங்குகின்றான். இங்கே ஷிர்க் உண்டாக போவதில்லை. எப்பொழுது ஷிர்க் உண்டாகும்? வேறு கைரியத்தி என்ற நோக்கில் நோக்கும் பொழுது ஷிர்க் உண்டாகும். எனவே நான் ஷிர்க் இல்லாமல் இதற்கு விளக்கம் கூறுவதாயின் வஹ்தத்துல் வுஜூதி என்ற கோட்டையினுள் நுழைய வேண்டும். அல்லாஹுவின் விலாயத்தும் அவுலியாக்களின் விலாயத்தும் வேறு வேறு என்று கருதினால் ஷிர்க் உண்டாகும். அல்லாஹுவினுடைய அதிகாரம் தான் சுயமான அதிகாரம். ஆனால் தன்னை நெருங்கிய நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் அவர்கள் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் தன்னுடைய அதிகாரத்தை வழங்குகின்றான். எனவே அல்லாஹ் செய்யக்கூடிய சில கர்மங்களை நபிமார்கள் செய்தார்கள், வலிமார்கள் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதன் காரணத்தினால்? அவர்களை தங்களை அழித்து அல்லாஹுவில் ஃபனாவான காரணத்தினால். செத்த பிணங்களை உயிர்ப்பிக்கும் அதிகாரம்,
யாருக்குரியது? இஹ்யாஉல் மௌத்தா, அல்லாஹு யுஹ்யி வ யுமீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், வல்லாஹு யுஹ்யி வ யுமீத். ஆல இம்ரான் 156வது வசனம். இறைவனே, அல்லாஹுவே உயிர்ப்பிக்கின்றான், அல்லாஹுவே மரணிக்க செய்கின்றான். هو يحيي ويميت وإليه ترجعون إنا نحن نحيي ونميت وإلينا المصير. நாங்களே உயிர்ப்பிக்கின்றோம், நாங்களே மரணிக்க செய்கின்றோம், எங்கள் அளவிலேயே அனைத்தும் மீள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படியாயின் உயிர்ப்பிக்கும் அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் நபிமார்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள், வலிமார்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள் என்றால் இது எதன் மூலம் அவர்கள் இதை பெற்றார்கள்? விலாயத்து என்ற அந்த அந்தஸ்தின் மூலம் பெற்றார்கள். எல்லோராலும் இதை பெற முடியாது. அவர்கள் தங்களின் நஃப்சுடன் ஜிஹாது செய்து உயர்நிலையை அடைந்தவர்கள். நாங்கள் நஃப்சுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எங்களின் செயல்பாட்டில் இன்னும் ஆன்மீகம் வெளிவரவில்லை. வலிமார்கள் தங்களுடன் ஜிஹாது செய்து, நஃப்சுகளுடன் ஜிஹாது செய்து உயர்நிலையை அடைந்தார்கள். எனவே செத்த பிணங்களை உயிர்ப்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். روى البيهقي في الدلائل أنه صلى الله عليه وسلم دعا رجلا إلى الإسلام فقال لا أؤمن بك حتى تحيي لي ابنتي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதரை இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் மரணித்த என்னுடைய மகளை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்றார். என்னுடைய மகள் மரணித்து விட்டால் அவளை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரினி கப்ரஹா, அவளுடைய கபரை காட்டுங்கள் என்றார்கள். அந்த மனிதர் கபரடிக்கு அழைத்து சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கபரில் இருந்த பெண்ணை யா ஃபுலானா, ஏய் பெண்மணியே என்று அழைத்தார்கள். قالت لبيك وسعديك, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் அடிபணிகின்றேன் என்று கபரில் இருந்து அந்த பெண் சத்தமிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்ணே உலகத்திற்கு நீ திரும்பி வர விரும்புகின்றாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், வல்லாஹி லா யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திற்கு திரும்பி வர நான் விரும்பவில்லை. இன்னி வஜத்துல்லாஹ கைரன் லீ மின் அபவைய, என்னுடைய பெற்றோரை விட அல்லாஹுவே சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். வரைத்துல் ஆகிரத கைரன் லீ மினத் துன்யா, இந்த துன்யாவை விட ஆகிரா சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகத்திற்கு நான் திரும்பி வரவில்லை என்று கபரினுள்ளே இருந்து அந்த பெண் கூறினார். இது அல் மவாஹிபுல் லதுன்னியா 2வது பாகம் 577வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன? செத்த பிணங்களை உயிர்ப்பிக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே செத்த பிணத்தை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள் என்றால் இது எந்த நிலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் நபியாக இருந்து கொண்டு உயிர்ப்பிக்கவில்லை, அல்லாஹுவில் அழிந்த காரணத்தினால் இறைவனின் தன்மைகள் அவர்களில் வெளியாகின. அல்லாஹுவுக்கு சொந்தமான தன்மைகளை அவன் விரும்பிய அடியார்களுக்கு வழங்குவான். அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும்.
அமல்களை கொண்டு முயற்சிக்க வேண்டும், உள தூய்மை கொண்டு முயற்சிக்க வேண்டும். அந்த நிலையை அடைய முடியும். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களில் ஒருவர். இவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இதை கூறி காட்டுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم أني أخلق لكم من الطين كهيئة الطير فأنفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. சூரத்து ஆல இம்ரான் 49வது வசனம். இந்த வசனத்தில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனுக்கு சொந்தமான சில தன்மைகளை என்னால் செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم. அவர்களின் சமூகத்தை பார்த்து கூறினார்கள், நான் உங்களுடைய ரப்பிடமிருந்து சில அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். அன்னி அஹ்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர். என்னால் ஒரு பறவையை படைக்க முடியும் சொல்கிறார்கள். அஹ்லுகு லகும் மினத் தீன், களிமண்ணிலிருந்து கஹைஅத்தித் தைரி, பறவையின் தோற்றம் போன்ற ஒன்றை என்னால் படைக்க முடியும். ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி, அதிலே நான் ஊதுவேன். ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அது பறவையாக மாறும். மாத்திரமல்ல, ஒரு பறவையை என்னால் படைக்க முடியும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹுவுக்குத்தான் படைக்கும் அதிகாரம் இருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு படைக்கும் அதிகாரம் இருக்கிறதா? தனக்கு முடியும் என்று கூறுகின்றார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். மாத்திரமல்ல, இன்னும் கூறுகின்றார்கள், வஉபரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ. அக்மஹ் என்றால் பிறவிக் குருடன், அப்ரஸ் என்றால் வெண்குஷ்டம் பிடித்தவர். பிறவிக் குருடனை அவனுக்கு பார்வை வழங்க முடியும். வெண்குஷ்டம் பிடித்தவனின் நோயை என்னால் நீக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். இன்னும் கூறுகின்றார்கள், வஉஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு செத்த பிணங்களை நான் உயிர்ப்பிப்பேன் என்று கூறினார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். உயிர்ப்பிக்கும் அதிகாரம் அல்லாஹுவுக்கு சொந்தமானது. இதில் எங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கிடையாது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிக்கின்றார்கள் என்றால் அவர்களாக அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கின்றான். இதுதான் எங்களின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள், وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் என்ன சாப்பிடுகின்றீர்கள், என்ன சேமித்து வைக்கின்றீர்கள், இதையும் எனக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் எனக்கு தெரியும் என்கிறார்கள். வீட்டை சாப்பிடுறது, வீட்டை சேமிச்சு வைக்கிறது மறைவான செய்தி. இல்முல் கைப், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆனால் தன்னுடைய அந்த தன்மையை தன்னை நெருங்கிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். எனவேதான் உயிர்ப்பிக்கும் அதிகாரம் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, வலிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 4 பேர்களை உயிர்ப்பித்ததாக வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. தஃசீர் ரூஹுல் பயான் என்ற கிரந்தத்தில் இதனுடைய
தஃசீரில் எழுதியிருக்கின்றார்கள். 4 பேர்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்தார்களாம். மரணித்த 4 பேர். முதலாமவர் அல்-ஆஸிர். அல்-ஆஸிர் அவருடைய பெயர். இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நண்பராக தோழராக இருந்தவர்கள். இவர்கள் மரணித்த பொழுது இவர்களின் சகோதரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், உங்களின் தோழர் மரணித்து விட்டார் என்று. அவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் இடையில் 3 நாள் நடக்கின்ற தூரம் இருந்தது. வந்து சேர்கின்றார்கள், அவர்களை அடக்கிவிட்டார்கள். உடனே அவர்களின் கபரடிக்கு சென்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வல் அர்தீன ஸப்இ இன்னக அர்ஸல்தனி இலா பனி இஸ்ராயீல அத்ஊஹும் இலா தீனிக வ உக்பிருஹும் அன்னி உஹ்யில் மௌதா வ அஹ்யில் ஆஸிர. فقام العازر وبدكه يقطر فخرج من قبره وبقي وولد له. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபரடிக்கு முன்னால் வந்து நின்று சிறு ஓதலை ஓதிவிட்டு சொல்கிறார்கள், இறைவா, நான் செத்த பிணங்களை உயிர்ப்பிப்பதாக இந்த மக்களுக்கு கூறியிருக்கிறேன், இந்த ஆசிரை உயிர்ப்பிப்பாயாக என்று சொன்னார்கள். உடனே கபரில் இருந்து அவர் எழுந்து உலகில் வந்து வாழ்ந்ததாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருவர் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியின் மகன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது மையத் ஒன்று வருகின்றது. ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியின் மகன் சுந்தூக்கில் சுமந்து செல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அந்த மையத்தை உயிர்ப்பித்து சுந்தூக்கில் இருந்து அந்த மையத் எழுந்து சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்றதாக பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் அல்-ஆஷிர் என்பவருடைய ஒரு பெண் மகளையும் சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சாம் என்பவர்களையும் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்ததாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. அப்படியாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நெருங்கிய அடியார்களுக்கு தான் விரும்பியதை வழங்குகின்றான். எனவேதான் அவுலியாக்கள் என்பவர்கள் அனைத்தையும் செய்கின்றார்கள், அனைத்தையும் செய்யும் சக்தி பெற்றிருக்கின்றார்கள். இறைவனை நெருங்கிய காரணத்தினால் இந்த நிலையை அவர்கள் பெற்றார்கள். சையதுனா அபு அப்துல்லா அத்துஸ்துரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூஃபிகளில் ஒருவர். இவர்கள் ஒரு கழுதையை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். அபு அப்துல்லா துஸ்துரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு நாள் யுத்தத்திற்காக இவர்கள் கழுதையில் பயணம் செய்தார்கள். இடைவெளியில் அந்த கழுதை மரணித்து விட்டது. உடனே வுது செய்துவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், இறைவா, இந்த கழுதையை உயிர்ப்பித்திட்டா என்று. உடனே கழுதை தனது கால்களை உதறிய நிலையில் எழுந்ததாக பதியப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நபிமார்கள் வலிமார்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து சாப்பிடப்பட்ட ஒரு மான்குட்டியை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். ரவுலுர் ரயாஹீன் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறுத்து சாப்பிடப்பட்ட ஒரு மான்குட்டி, அதை ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அஷேக் அபு யூசுப் அத்-தஹ்மானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களும் சூஃபிகளில் ஒருவர். இவர்களின் முரீதீன்களில் ஒருவர் மரணித்த பொழுது அவர்களினுடைய குடும்பத்தினர் கடுமையாக கவலைப்பட்டு இவர்களிடம் முறையிட்டார்களாம். உடனே அந்த மையத்திடம் வந்து கும்பி இதனில்லா, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு எழும்புங்கள் என்று கூறினார்கள். அந்த மையத் எழுந்து நின்றது. அதன் பின்னால் சில காலம் அவர் வாழ்ந்ததாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நபிமார்கள் அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல் குர்ஆனை விளங்காதவர்கள், ஹிஸ்புல்லா என்ற அல்லாஹுவின் கட்சியை சாராதவர்கள் தான் இதை எதிர்ப்பார்கள்.
ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய கட்சியில உள்ளாக்கள், அல்லாஹ் ரசூல் அவுலியாக்கள் நபிமார்கள், இவர்களை நேசிப்பவர்களும் அதே கட்சியை சார்கின்றார்கள். எதிர்கட்சி யாருடைய கட்சி? ஹிஸ்புல்லா, ஹிஸ்பு ஷைத்தான். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வலி என்று கூறுபவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிப்பவர்கள், வலிமார்களை வெறுப்பவர்கள், ஹிஸ்பு ஷைத்தான் என்ற ஷைத்தானுடைய கட்சியை சார்ந்தவர்கள். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் கூறவில்லை, அல் குர்ஆன் கூறுகின்றது. வமை யதவல்லல்லாஹ வ ரசூலஹு வல்லதீன ஆமனூ ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். அல்லாஹுவை வலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொண்ட வலிமார்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஹிஸ்புல்லா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏனையோர் ஹிஸ்பு ஷைத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம் குத்புல் அஃதாப் முஹையித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வலிமார்களுக்கெல்லாம் அரசராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கபரடியே போய் நின்று, யா ரசூலல்லாஹ், உங்களின் கரத்தை நீட்டுங்கள் என்றார்கள். மதீனா முனவ்வராவுக்கு சென்றார்கள் குத்புல் அஃதாப் முஹையித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்கள். தொடர்ந்து 40 தினங்கள் அவர்களின் கபரடியே சென்று சலாம் கூறினார்கள். 40வது நாள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலமும் நீண்ட இடத்திலிருந்து என்னுடைய ரூஹை உங்களின் சமூகத்திற்கு அனுப்பினேன். அது எனக்கு பதிலாக உங்களுக்கு சலாம் உரைத்தது. இதோ நான் உங்கள் முன்னே என்னுடைய உடல் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய திருக்கரங்களை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். கபரில் இருந்து அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் அருள் நிறைந்த கரங்களை நீட்டினார்கள், முத்தமிட்டார்கள். குத்பு நாயகம் மன்னவர்கள் தங்களின் தலையின் மேல் வைத்தார்கள், அருள் பெற்றார்கள். குத்புல் அஃதாப் முஹையித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இது சாதாரண மனிதர்களுக்கு முடியுமா? அவர்கள் சாதாரணமானவர்களா? விலாயத் என்ற அதிகாரம் சாதாரணமானதா? இல்லை, விலாயத் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அவுலியாக்களை எதிர்ப்பவன் அல்லாஹ்வை எதிர்க்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறான். அல்லாஹுவை நெருங்கிய காரணத்தினால் குத்பு நாயகம் மன்னவர்களும் செத்த பிணங்களை உயிர்ப்பித்தார்கள். அறுக்கப்பட்ட சேவலை உயிர்ப்பித்தார்கள். குத்பு நாயகம் மன்னவர்கள் கோழி அறுத்து அதை சாப்பிட்டு விட்டு அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து கூமி பில்லாஹி முஹ்யில் இலாமி, எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய அல்லாஹுவின் அனுமதி கொண்டு எழுந்து நின்றார்கள். சேவல் எழுந்து நின்று சத்தமிட்டது, கூவியது. குத்புல் அஃதாப் அன்னவர்கள் உயிர்ப்பித்த சேவல் கூவிய வண்ணம் எழுந்தது. இது சாதாரணமானவர்களுக்கு முடியுமா? இல்லை, விலாயத் என்ற அதிகாரம் பெற்றவர்களுக்கு முடியும். செத்த பிணங்களை உயிர்ப்பிப்பது மாத்திரமல்ல, நோய்களை குணப்படுத்துவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனைத்துக்கும் அவுலியாக்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். அது சாதாரணமான அதிகாரம் அல்ல. ஒரு பருந்தை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் குத்புல் அஃதாப் முஹையித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பருந்தொன்று இடைஞ்சல் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. ஜலாலியத்துடைய நிலையில் இருந்தார்கள் போலும். அந்த பருந்தை பார்த்து யா ரீஹு குதீஹி என்று காற்றை பணித்தார்கள். பருந்தின்
கழுத்து வேறு உடல் வேறாக கிடந்தது. காற்றுக்கு ஏவினார்கள், யா ரீஹு ஹுதி ரஅஸ ஹாதிஹில் ஹிஜா, இந்த பருந்தினுடைய தலையை எடுத்து விடு என்று சொன்னார்கள். பருந்தின் தலை வேறாக உடல் வேறாக கிடந்தது. ஜலாலியத்துடைய நிலை. ஜமாலியத்துக்கு வருகிறார்கள். உடனே இறங்கி வந்த குத்துபு நாயகம் மன்னவர்கள் அந்த பருந்தை தங்களின் கைகளில் எடுத்துக்கொண்டு அருள் நிறைந்த அவர்களின் கரங்களினால் அந்த பருந்தை தடவினார்கள். சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி கூமி பிஇذنில்லாஹி, அல்லாஹுவின் பெயர் கொண்டு, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு எழுந்து நில் என்றார்கள். ஃபஹஇயத் வதாரத் வன்னாசு யஷ்ஹதூன், கொல்லப்பட்ட பருந்து உயிர் பெற்றெழுந்தது, பறந்து சென்றது. மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது சாதாரண மனிதனுக்கு முடியுமா? இல்லை. விலாயத்து என்ற அதிகாரம் பெற்றவர்களுக்கு இவை சாதாரணமான விடயம். மரணித்து நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு பாடகனை உயிர்ப்பித்தார்கள். குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். ஒரு பாடகனின் அந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்கின்றோம். இருவர் ஒரு வீதியில் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். குத்பு நாயகம் வருகின்றார்கள். இருவரிடமும் கேட்டார்கள், என்ன உங்களுக்கு இடையில் பிரச்சனை என்று. இருவரில் ஒருவர் ஐசவி, மற்றவர் முஹம்மதி. ஒருவர் நபி ஐசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஈமான் கொண்டவர், மற்றவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டவர். அப்பொழுது அந்த முஹம்மதி கூறினார், நபி குத்பு நாயகத்தை பார்த்து சொல்றார், குத்பு நாயகமே, இவர் சொல்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று இவர் கூறுகின்றார் என்று முஹம்மதி கூறினார். அப்பொழுது குத்பு நாயகம் கேட்டார்கள் அந்த ஐசவியை பார்த்து, எதை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறப்பு குறைந்தவர்கள் என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்பு கூடியவர்கள் என்றும் நீர் கூறுகின்றீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய நபி ஈசா செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார் என்றார். உடனே குத்பு நாயகம் சொன்னார்கள், அப்படியா, நான் ஒரு நபி அல்ல, ஆனால் அந்த நபியை கொண்டு ஈமான் கொண்டவன். நான் செத்த பிணத்தை உயிர்ப்பித்தால் நீ ஈமான் கொள்வாயா என்று கேட்டார்கள். ஆம் என்றான். ஒரு கபரை காட்டினான். அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தவர் ஒரு பாடகர். உடனே குத்பு நாயகம் மன்னவர்கள் அங்கே கும் பிஇذنில்லாஹ் என்று சொல்லவில்லை, கும் பிஇذனி என்றார். என்னுடைய அனுமதியை கொண்டு எழுந்து நில் என்றார்கள். ஃபகாமல் மையித்து முகன்னியன், செத்த அந்த பிணம் பாடிய நிலையில் எழுந்து நின்றது. சாதாரணமானவர்களுக்கு முடியுமா? இல்லை, அவுலியாக்களுக்கு முடியும். விலாயத் என்பது அத்தகைய தன்மைகளை கொண்ட ஒரு அதிகாரம், சாதாரணமான அதிகாரம் அல்ல, சிருஷ்டிகளின் அதிகாரம் அல்ல, இறைவனுடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவன் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் அனைத்தையும் செய்வார்கள். இங்கும் இருப்பார்கள், இதே நேரத்தில் மக்காவிலும் இருப்பார்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தரும் நிலையில் உள்ளவர்களில் அவுலியாக்களில் அல் அப்தால் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல் அப்தால் என்றால் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி அளிப்பார்கள். அத்தகைய அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் சையதுனா குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள்.
ஒரே நேரத்தில் தங்களின் 70 முரீதீன்களின் வீட்டில் நோன்பு திறந்தார்கள். குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இது அனைவருக்கும் முடிந்த ஒன்றா? இல்லை. அவுலியாக்கள் என்பவர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்களின் இந்த சபையில் நாங்கள் அவர்கள் பற்றி விளங்கி இருக்க வேண்டும், அவுலியாக்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அல் விலாயத்து இபாரத்துன் அன் ஃபனாஇல் அப்தி ஃபில் ஹக்கி வல் பகாஇ பிஹி. இதுதான் விலாயத். இந்த விலாயத் கிடைக்க வேண்டுமானால் இந்த நிலைக்கு வர வேண்டும். என்ன நிலை? ஃபனாஉல் அப்தி ஃபில் ஹக்கி. ஒரு அடியான் ஹக்கில் ஃபனாவாக வேண்டும். வல் பகாஉ பிஹி, அவனை கொண்டு இவர் சரிபட வேண்டும். அந்நியத்தை களைய வேண்டும், அனானியத்தை களைய வேண்டும், கைரியத்தை களைய வேண்டும். ஐனியத்து என்ற அல்லாஹுதான் இருக்கின்றான் என்ற ஈமான் மனதில் வருமானால் அங்கே விலாயத் உண்டாகும். இத்தகைய விலாயத்தை பெற்றவர்கள்தான் அவுலியாக்கள். அனைத்தையும் அல்லாஹுவாக பார்த்தவர்கள். அல் வலியு கத் தவல்லா வ தஸர்ரஃப பிஜமீஇ உமூரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவுலியாக்களின் அனைத்து விடயங்களையும் அவனே பொறுப்படுத்தியிருக்கிறான். வஹாலல் வலியு வலியுன் பில் குவா. ஒரு வலி என்பவர் பலம் வாய்ந்தவராக இருப்பார். இன் சமிஅ ஃபபில் ஹக்கி யஸ்மஉ. அவர் செவிமடுத்தால் அங்கே அவர் செவிமடுக்க மாட்டார், அல்லாஹுவை கொண்டு செவிமடுப்பார். வஇன் அப்ஸர ஃபபில் ஹக்கி அப்ஸர. எதையும் பார்க்கும் பொழுது அல்லாஹுவை கொண்டே பார்ப்பார். வஇன் நதக ஃபபில் ஹக்கி யன்திகு. பேசினால் ஹக்கை கொண்டே பேசுவார். இத்தகைய நிலையில் உள்ளவர்கள்தான் அவுலியாக்கள். குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள் மக்களை அல்லாஹுவின் பால் அழைக்கும் பணியை செய்தார்கள். மக்களுக்கு நல்லுபதேசங்களை வழங்கினார்கள். மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும் ஞானங்களை அள்ளி வழங்கினார்கள். மக்களை அல்லாஹுவின் சமூகம் சேர்ப்பதற்காக அத்தரீகத்துல் காதிரியத்துல் அலியா என்ற உயர் காதிரியா தரீகாவை ஸ்தாபித்தார்கள். இன்று உலகில் எத்தனையோ தரீகாக்கள் காணப்படுகின்றன. காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, ரிஃபாயியா தரீகா, ஷாதுலியா தரீகா. எந்த ஒரு தரீகாவையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த தரீகாக்களின் நோக்கம் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே மக்களை அல்லாஹுவின் சமூகத்திற்கு அழைத்து செல்வது, மக்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி அவர்களை அல்லாஹுவின் சமூகத்திற்கு அழைத்து செல்வது. ويدعو الشيخ عبد القادر الكيلاني رحمه الله للتعلق بالخالق وترك التعلق بالمخلوق. குத்துபு நாயகம் என்ன பணி செய்தார்கள்? அல்லாஹுவுடன் உங்களின் தொடர்பை ஏற்படுத்துங்கள், சிருஷ்டிகளுடன் உங்களின் தொடர்பை விட்டுவிடுங்கள் என்றார்கள். மாத்திரமல்ல, இன்னும் அவர்கள் தங்களின் இறுதி காலத்தில் சில வசியத்துகள் செய்தார்கள். ஊஸீக பிதக்வல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வதாஅதிஹி, அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். வலுசூமி லாஹிரி ஷரஇ, ஷரீஅத்தின் வெளிப்படையான சட்டங்களை எடுத்து நடவுங்கள். நாங்கள் தரீகாவடி நடப்பவர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஷரீஅத்தை விட்டு நடந்து விடாதீர்கள். தரீகத்து என்பது ஷரீஅத்துடன் இணைந்ததுதான் தரீகா. இதையே அவர்கள் உபதேசம் செய்தார்கள். வஸலாமதி சுதூரி, பிரதானமான ஒரு பணியை செய்தார்கள். உள்ளங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
அல்லாஹ்வின் சமூகத்திற்கு அதிகம் தொழுதலினாலோ அதிகம் நோன்பு நோற்றலினாலோ நான் செல்லவில்லை. சலாமத்து சதுர் என்ற உள தூய்மை கொண்டே இறைவன் சமூகம் சென்றடைந்தேன் என்று கூறினார்கள் குதுபுல் அக்தாப் முஹித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த பணியையே தரீகாக்கள் செய்து கொண்டிருக்கின்றன. உள்ளங்களில் பெருமை, பொறாமை, வஞ்சகம், அகங்காரம், கோள்மூட்டும் தன்மை, பிறருக்கிடையில் ஃபித்னாவை ஏற்படுத்தும் தன்மை, அந்நியத், அனானியத், கைரியத், இவைகளை களைந்தால் மாத்திரமே உள்ளம் தெளிவு பெறும். இன்னும் சொன்னார்கள் வபஷாஷத்தில் வஜ்ஹி, முகமலர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளாதீர்கள். வன்னஸீஹத்தில் அஸாகிரி வல் அகாபிரி, சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உபதேசம் செய்யுங்கள். வஹிஃபுலி ஹுருமாத்தில் மஷாயிஹி, ஷேഖ்மார்களின் கண்ணியத்தை பேணி நடவுங்கள். ஷேഖ்மார்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுங்கள். யா கௌமி கூனு லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுக்காக இருந்து கொள்ளுங்கள். கான அஸ்ஸாலிஹூன லஹு, அவுலியாக்கள் சாலிஹீன்கள் அல்லாஹ்வுக்காகவே இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஹத்தா யகூன லகும், அல்லாஹ் உங்களுக்காக இருப்பான். இன் அரத்தும் ஐயகூனல் ஹக்கு அஸ்ஸ வஜல்ல லகும், அல்லாஹ் உங்களுக்கு இருக்க வேண்டுமா இன் ஃபஷ்தகிலு பிதாஅதிஹி, அவனுக்கு வழிபட்டு நடவுங்கள். வஸப்ரி மாஹு, அவனுடன் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வர்ரிலா பிஅஃஆலிஹி ஃபீக்கும் வஃபீ கைரிக்கும், உங்களிலும் பிறரிலும் அவனுடைய செயலை பொருந்தி நடவுங்கள் என்று குதுபுல் அக்தாப் முஹித்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவை எந்த நேரமும் நினைத்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ்கிரு லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல அபதன் ஹத்தா யன்தகில மின் ஹயாத்தின் இலா ஹயாத்தின், எந்த நேரமும் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருப்பவன் மரணிப்பதில்லை. அவன் ஒரு வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு செல்கின்றான். ஃபலா மௌத லஹு சிவா லஹ்வா, ஒரு வினாடியேனும் அவனுக்கு மரணம் கிடையாது. இலா தமக்கன ذிக்ரு ஃபில் கல்பி, உள்ளத்தில் அல்லாஹ்வின் நினைவு எந்த நேரமும் இருக்குமானால் தாம ذிக்ருல் கல்பி தாம ذிக்ருல் அப்தி லில்லாஹ், அல்லாஹுவின் நாமம், அல்லாஹுவின் எண்ணம் ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்குமானால் அல்லாஹ்வுக்காக அந்த அடியானுடைய எண்ணம் என்றும் நிலையாகவே இருந்து கொண்டிருக்கும். அவன் நாவினால் இறைவனை திக்ர் செய்யவில்லையாயினும் சரி. குதுபு நாயகம் சொன்னார்கள், அனைத்தையும் ஹக்காக பாருங்கள், அனைத்தையும் அல்லாஹ்வாக நோக்குங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹ்வின் சமூகம் செல்ல முடியும். எனவேதான் அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், எதையும் செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள். அவுலியாக்களை அழைக்காதீர்கள், ஷிர்க். குர்ஆன்ல ஆதாரம் காட்டுவாங்க. ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة, மறுமை நாள் வரை பிரயோசனம் அளிக்காத பதிலளிக்காதவர்களை அழைக்கக்கூடியவர்களை விட வழிகட்டவர்கள் யார் என்ற வசனத்தை கூறுவார்கள். முஷ்ரிக்கீன்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை அவுலியாக்களை கொண்டாடக்கூடிய முஃமின்களுக்கு, நபிமார்களை கொண்டாடக்கூடிய முஃமின்களுக்கு சேர்த்து வைப்பது வஹாபிசத்தின் அடிப்படை. இந்த பணியை செய்தவர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற வந்தன். அவன் தான் அவுலியாக்களை அழைக்காதீர்கள் என்பதற்கு, சிலைகளை வணங்காதீர்கள் என்று காபிர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை அவுலியாக்களை அழைக்காதீர்கள் என்ற கருத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களை காபிராக்கினான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்.
அவுலியாக்களை தாராளமாக அழைக்கலாம். ஆனால் எங்களின் கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அவுலியாக்கள் என்பவர்கள் சுயமான சக்தி கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் மூலம் வெளியாகின்ற சக்தி அல்லாஹுவின் சக்தி, அல்லாஹுவின் விலாயத். விலாயத் ஒன்றுதான், குதுரத் ஒன்றுதான். லா ஃபாயில இல்லல்லாஹ். எந்த செயல் வெளியானாலும் அந்த செயலுக்குரியவன் அல்லாஹுதான். அவுலியாக்களை அழைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இலா அஃலதத் தாபத்து அஹதிக்கும் பிஅர்லி ஃபலாத்தின் ஃபல்யுனாதி யா இபாதல்லாஹ் இஹ்பிசு ஃபஇன்ன லில்லாஹி இபாதன் யுஜீபூன. நீங்கள் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களின் வாகனம் தவறிவிட்டது அல்லது வாகனம் குழப்பம் செய்கிறது. உடனே நீங்கள் அலையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவ்வாறு அலையுங்கள்? யா இபாதல்லாஹ் இஹ்பிசு. அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் அடியார்களே என்று அலையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்தால் அவர்கள் பதில் சொல்வார்கள். அதனால் தான் குதுபு நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் என்னை அழையுங்கள், உங்களின் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன் என்றார்கள். குதுபுல் அக்தாப் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இவர்கள் ஹன்பலி மதுஹபை பின்பற்றியவர்கள். ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையிலும் நடந்திருக்கிறார்கள். ஹன்பலி மதுஹபின் அடிப்படையை பின்பற்றியவர்கள். இமாமுல் ஹனாபிலாவாக செயற்பட்டவர்கள். குதுபுல் அக்தாப் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அபுதால்களில் ஒருவர். அபுதால்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் நோன்பு பிடித்ததாலோ தொழுதலாலோ அல்லாஹ்வுக்கு பணிந்து நடந்ததாலோ அந்த பதவியை அடையவில்லை. ولكن بلغ الأبدال هذا المقام بصدق الورع وحسن النية وسلامة الصدور والرحمة لجميع المسلمين. உண்மையான பேணுதல், நல்ல நோக்கம், உள தூய்மை, அனைவருக்கும் இரக்கம் காட்டும் தன்மை, இவற்றை கொண்டுதான் அபுதால்கள் அந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். இஸ்தஃபாஹுமுல்லாஹு பிஇல்மி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தனக்காக தேர்வு செய்திருக்கிறார். அத்தகைய உயர் அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் அவுலியாக்கள். அவுலியாக்களில் பல தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். குத்துபுமார்கள், கௌசுகள், அபுதால்கள், அக்தாபுகள், நுஜவாக்கள், நுகபாக்கள் என்று பல பிரிவினர் இருக்கிறார்கள். அனைவரும் உயர்நிலை அடைந்தவர்கள். எதனால் அடைந்தார்கள்? சிருஷ்டிகளை அல்லாஹுவாக பார்த்தார்கள். அல்லாஹுவுக்கு வேறான எதுவும் கிடையாது என்ற ஈமானுடன் வாழ்ந்தார்கள். அனைத்து செயல்களையும் இறைவனின் செயலாக கண்டார்கள் அவுலியாக்கள். எனவேதான் இறைவனை நெருங்கினார்கள். தன்னை நெருங்கிய அந்த நபிமார்களுக்கு, வலிமார்களுக்கு தன்னுடைய விலாயத்தை அல்லாஹ் வழங்கினான். வலிமார்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்தார்கள். நோயாளர்களுக்கு சுகம் கொடுத்தார்கள். இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள தர்காக்களுக்கு சென்று பார்த்தால் வலிமார்களின் மகிமையை புரிய முடியும். ஷாஹுல் ஹமீத் பாதிஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் நாகூர் ஷரீஃபில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் இந்த அதிகாரம்? இறைவனை நெருங்கிய காரணத்தினால். இப்ராஹிம் ஷஹீத் அல் இர்பாதி ஏர்வாடியில் ஷைத்தான்கள், ஜின்கள் பிடித்தவர்களுக்கு உடனுக்குடன் விலாயத்தி என்ற அதிகாரம் மூலம் நோய் நிவாரணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகள் சென்று பார்க்க வேண்டும், ஏர்வாடிக்கு சென்று பார்க்க வேண்டும், முத்துப்பேட்டைக்கு சென்று பார்க்க வேண்டும். நோயாளிகள் பல நாட்களாக ஹாஸ்பிட்டலில் தங்கி வைத்தியம் பெறுவது போன்று முத்துப்பேட்டை தர்காவில் எத்தனையோ நோயாளிகள்
தினம் தினம் அவர்களை கொண்டு நோய் நிவாரணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான விடயமல்ல. பார்ப்பவர்கள் அவர்களை பற்றி விளங்காதவர்கள் பிழை என்று சொல்வதால் அவர்கள் பிழையானவர்கள் அல்ல. வலிமார்களை நேசிக்க வேண்டும், வலிமார்கள் மீது விழாக்கள் எடுக்க வேண்டும், அவர்களிடம் நேரடியாகவும் உதவி தேடலாம், அவர்களின் பொருட்டை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடலாம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசித்தோரை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். யா அல்லாஹ், குத்பு நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பொருட்டை கொண்டு ஷைகுனா மிஸ்பாஹி அன்னவர்களின் வாழ்நாளை நீளமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் நதிவி அவர்களுக்கு பூரண சுகத்தை வழங்கி வைப்பாயாக. எங்களின் உலமாக்களின் வாழ்வை நீளமாக்கி வைப்பாயாக. எமது பள்ளி வாயிலுக்கு சமூகம் அளிக்கின்ற சுன்னத்து வல் ஜமாஅத் மக்கள் அனைவரின் வாழ்விலும் பரக்கத் செய்வாயாக. அவர்களின் கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக. எமது பள்ளி வாயில்களுக்கு, எமது ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்யும், உடலாலும் பொருளாலும் உதவி செய்யும் அனைவரின் வாழ்விலும் பரக்கத் செய்வாயாக. அவர்களின் நோய்களை குணப்படுத்தி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.